மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் அசோகனுங்க. அசோகன். ஆமாம். முதல்ல ஆர்வம், ஓவியத்தின் மீதான ஆர்வம், கலை மீதான ஆர்வம் தான். அது பாரம்பரியத்துலேயும் கொஞ்சம் உண்டு. எங்கள் தாத்தா பாட்டன் அப்படியே பாரம்பரியமாக வந்துட்டே இருக்கோம். தாத்தா பேர் குமரவேல் செட்டியார் அவர். குமரவேல் செட்டியார். ஆமாங்க. நாங்கள் மண்பாண்டம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சமூகத்தை சார்ந்த ஆளுங்க. அதனால் எங்களுக்கு பிறவிலேயே அந்த கொஞ்சம் அனுபவங்கள் உண்டு. அதனால் எங்களுக்கு ஈஸியாக இது கொஞ்சம் கிடச்சிருக்கு. எங்கள் தாத்தா இதுக்கு முன்னாடி பண்ணாருங்க. இப்போ பின்புலத்தில் பார்க்குறது தாத்தாவோடைய சிற்பம் தான் இது எல்லாமே. அவருக்கு இப்போ வயசு 93ங்க. அவருடைய ஞாபகத்தமாக இன்றைக்கி எல்லாமே அவர் தலைமையில் தான் இதை சிறப்பாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் அவர் தான் எங்களுக்கு ஆரம்பம். அவர் வழியாக வந்துட்டுருக்குறோம். நீங்கள் தனியாக எத்தனை வருஷம் பண்ணுறீங்க சார்? நான் தனியாக தொழிலில் முழுசாக இறங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வருஷங்கள் என்னுடைய அனுபவம். தொழில் ரீதியான அனுபவங்கள் எனக்கு 27 வருஷம். இது வரைக்கும் எத்தனை ஆளுங்க செஞ்சுருக்கீங்க? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நான் வருஷத்துக்கு எப்படி வந்துட்டு ஒரு 30-40 கோயிலுங்க வந்துருங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 400 கோயில் இருக்கும். 300 to 400 கோயில் இருக்கும். எத்தனை நிலைகள் செஞ்சுருக்கீங்க? 5 நிலை வரைக்கும் இப்போ இது வரைக்கும் செஞ்சுருக்கிறோம். ஆமாங்க. ராஜகோபுரம் 5 நிலைகள் வரைக்கும். மாவட்டம்? தமிழ்நாடு, வெளி மாநிலங்கள்? எல்லா மாவட்டம் போடுங்க. டெல்லி வரைக்கும் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்துலையுமே பண்ணியிருக்கிறேன். எல்லா மாவட்டத்திலும் ஒரு 3/4 மாவட்டங்களில் பண்ணியிருக்கிறேன். திருப்பூர், ஈரோடு, பெங்களூரு, ஆந்திரா, டெல்லி. அடுத்த ஆப்ஷனு இப்போ ஸ்ரீலங்காவில் ஒன்று கிடச்சிட்டு இருக்குது. இன்னும் ஃபைனல் ஆகாமல் இருக்குது. பண்ணியிருக்கேன். வெளிநாடுகளுக்கும் செய்யப்படுறீங்க? வெளிநாடுகளும் பண்ணுறோம். இதில் உங்கள் கூட இதில் வந்து எத்தனை கலைஞர்கள் ஈடுபடுறாங்க? எங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 35 கலைஞர்கள் இப்போ இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு கொஞ்சம் தொழில் ரீதியாக வெளியில் போய் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி இருக்குது. இப்போ வந்து சார் ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீட்டு உரிமையாளராக திருப்திப்படுத்தினா போதும். ஆலய பண்ணிங்கிறப்ப அப்படி இல்லை. ஆமாம். ஒரு நீங்கள் சரி பண்ணணும். அவங்களை எப்படி நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்க? எப்படி அவங்கள திருப்திப்படுத்துங்க? அவங்களுக்கான அணுகுமுறைகளும் ஆகமத்தில் சில விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க எங்கள் முன்னோர்கள். அதை வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா அதை ஏற்றுக்கிறாங்க. புரியாமல் இருந்தாலும் அவங்க புரிய வைக்கிறது. அதுதாங்க முக்கியம். ஒரு ஸ்தபதி அப்படின்னாக்கா வீடு வேறு, வீட்டில் எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். ஆனால் ஆலயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளை தான் முழுசாக நம்புவாங்க. ஒரு கோயில் திருப்பணி அப்படின்னாவே ஆரம்பிச்சார் கோயில் கட்டுறவர் யார் அப்படின்னு. ஏன் இதில் இன்னும் முக்கியமாக சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு திருப்பணி முடிஞ்சாலும் கஷ்டப்படுறது அதோட கர்த்தாக்கள் இருப்பாங்க. பட் ஆனால் அதோட பின்புலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேர் யாருக்கு அப்படின்னா ஸ்தபதிக்கு தான். ஏன் அப்படின்னா யாரும் வந்து இந்த கோயில் யார் கட்டினார் தான் கேட்பாங்க. எந்த கவுண்டர் கட்டினார் கேட்க போகிறதில்ல, எந்த கர்த்தா கட்டினாங்கன்னு கேட்க போகிறதில்ல, எந்த ஐயர் கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு கேட்க போகிறதில்ல, யார் முன்னணி என்ன பண்ணாங்கன்னு கேட்க போகிறதில்ல. அங்கே வந்து நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தபதிங்கிற ஒரு பெரிய அங்கீகாரம் அங்கே கிடைக்கும். அது வந்து அந்த பணம், பொருள், இந்த விஷயங்களெல்லாம் தாண்ட ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா ஊரே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் அவங்க எல்லாமே நம்மளுக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி ஒரு அமைதியாகிடுது. எவ்வளவு இது கொடுத்தாலும் அதுக்கு உங்களுக்கு ஈடு இணைக்கிற கண்டிப்பாக மனநிறைவு இருந்தது இருக்குது. சரிங்க சார். இது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நிகராக அதை மரியாதை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமாங்க. இப்போ அது காலப்போக்கில் குறைஞ்சிருக்கு. எதனால சார் குறைஞ்சிருக்கு? மெயினாக சொல்லணும் அப்படின்னாங்க ஐயா, நாகரிக வளர்ச்சியும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். என்னுடைய கருத்துலேருந்து பார்த்தா நாகரிக வளர்ச்சியினுடைய முக்கிய காரணம் இதில் தாக்கம் இருக்குது. ஏன்னா மேலை நாடுகள் மாதிரி எப்பவுமே வந்துட்டு நம்ம ஜனங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மோகம் இருக்குது. அது உள்ள ஏற 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 நம்மளுடைய பாரம்பரியமும் பண்பாடும் ஆன்மீகமும் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள. நாகரிகத்தினுடைய பெரிய தாக்கம் உண்டு இதில் இருக்குது. அடுத்தபடியாக இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம மக்களுமே இதை இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு வந்துட்டு அதை சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இப்பவும் இருக்குங்க, குறைவான அளவில் இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த நம்ம கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து அங்கேருந்து ஆரம்பம். அதாவது நாகரிகத்தினுடைய வளர்ச்சியும் ஒரு மெயின் காரணம். இதில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கா சார் இளைஞர்களுக்கு? நிறைய இருக்குங்க ஐயா, இருக்கு. எனக்கு நான் இந்த சிற்பத்துறைன்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே ஒரு அதாவது என்ன ஒரு மனித பிறவியாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா எந்த கலையுமே கேவலம் கிடையாது. எந்த கலையை நீங்கள் செஞ்சாலும் அதை சிறப்பாக செய்கிறீங்களாங்கிறது தான் முக்கியம். ஈடுபாடோடு செய்யணும். மக்களுக்கு பிடித்தமான செய்யணும், அதையும் செய்யணும். மக்கள்கிட்ட வந்துட்டு நல்ல அணுகுமுறையும் நல்ல விதமாக அவங்களுக்கு எடுத்து சொல்கிற விதங்களில் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இந்த தொழிலில் வார்த்தைகள் வந்துட்டு ரொம்பவே முக்கியம். சரிங்க சார். இப்போ வந்துங்க
அந்த கருங்கல் வடிவிலான ஆலயங்களுக்கும் சுதை வடிவிலான ஆலயங்களுக்கும் வித்தியாசம் என்ன? கருங்கலுக்கும் சுதைக்கும் வித்தியாசம் அப்படின்னாக்கா மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் பலன். முதல்ல வந்துட்டு ஆயுள் பலன். ரெண்டாவது ஒன்று அதுக்குன்னு சில சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா கல்லுக்குன்னு சில மகிமை உண்டுன்னு சொல்லுவாங்க, சிமெண்ட்டுக்குன்னு சில மகிமைகள் உண்டு. இதில் முந்தி நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கல்லுக்கு தான் மகிமை அதிகம். அதில் இன்னும் சொல்லப்போனால் புராதனத்தில் விக்கிரகங்களுக்கு மண்ணுக்கு இன்னும் மகிமை உண்டுன்னு அதுவும் சில கிராம பகுதிகளில் அந்த வழக்கம் இன்னும் இருக்குது. கல்லுக்கு இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷனை இதுலையும் கொண்டு வரலாங்க. கல்லுக்குள்ள பஞ்சபூதங்களும் அடக்கம். அதனாலவே அதை வந்து இறைவனை வடிச்சாங்க. அதனால அதுக்கு ஆயுள் பலன் இல்லாத ஒரு பொருள் வந்துட்டு கல். அதனால தான் காலத்துக்கும் அது நிற்கணும், எத்தனை தலைமுறைகளை பார்த்தாலும் அது வந்து அப்படியே அழியாமல் நிற்கணுங்கிறதுக்காக தான் கல்லில் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சிற்பிகள் முன்னோர்கள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதில் வந்து சார் இந்த சிற்பக்கலைக்கு வரக்கூடிய இந்த ஆலய கட்டுமான கலைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன அறிவுரை சொல்லுவீங்க? அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாங்கன்னா கற்றுக்கணும் மெயினாக. ஏன்னா இதில் வந்துட்டு பல ஆண்டுகள் ஆகும் கற்று முடிக்கிறதுக்கு. நாங்களே சொல்ல போனால் கற்றுக்குட்டி தான், இன்னும் கற்றுக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் லேர்னர் தான், கற்றுக்கிறது தான் என்னுடைய தொழிலே. இப்போ நான் ஒன்று செஞ்சுருக்கிறேன், அடுத்தது இன்னொருத்தர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா அங்கே போனால் அதில் ஏதாவது ஒன்று இருக்கும், அந்த பாயிண்ட் நான் எடுப்பேன். இன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்டு முழுமை அடைஞ்சிட்டு தான் ஃபீல் பண்ணவே கூடாது. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தலைமுறைக்கு இந்த தொழிலுக்குள்ளே வரவங்களுக்கு அது மெயினாக ரொம்பவே சொல்ல வேண்டிய விஷயம். கற்றுக்கணுங்கிற ஆர்வம் எப்பவுமே இருக்கணும் இந்த தொழில். ஏன் அப்படின்னா இது கலை, அழிவே கிடையாது இதுக்கு. அதே மாதிரி ஆரம்பமும் முடிவும் தெரியாத ஒரு கலைன்னு கூட சொல்லலாம். இது கண்டிப்பாக ஓய்வே கிடையாதுங்க. ஆமாங்க. ஏன்னா இது வந்துட்டு மிஷின் மாதிரி இல்லை, இது மூளை சம்மந்தப்பட்ட விஷயம். மூளைக்கு எப்பவும் ஓய்வு கிடையாது. அதே போல தான் கலையும், எந்த கலையுமே. சிற்பக்கலை அதில் என்ன சிறப்பு என்ன அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படுத்த முடியும், நினைக்காததை கூட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த கலைக்கு உண்டு. நீங்கள் வந்து கற்பனையை வந்துட்டு எப்படிலாம் கிரியேட் பண்ண முடியும், நம்ம மனுஷன் வந்து செய்ய முடியுமானா செய்ய முடியாது, ஆனால் அதை கூட செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கலை வந்து இந்த சிற்பக்கலை. நம்ம சிந்தனையை தாண்டி கற்பனை உலகத்துக்குள்ள கொண்டு போக முடியும். இதில் வந்து சார் மகாபலிபுரத்தில் படிச்சுட்டு வராங்களே, ஆமாம், அவங்கள வச்சு ஒரு ஆலய பணி செய்கிறது, அனுபவ ரீதியாக வரவங்களை வச்சு செய்கிறது இரண்டுக்குமான வித்தியாசங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா, ஒரு அங்கீகாரம், அவங்க வந்து சர்டிஃபிகேட்டாக வெளியில் வராங்க. பட் ஆனால் எல்லாமே அனுபவம் வந்துட்டு பெரிய பாடம். அனுபவத்தில் வர்றதுக்கும் அவங்களுக்கும் ஒன்று வித்தியாசம் என்ன அப்படின்னா ஒரு அங்கீகாரத்தோடு அவங்க உள்ளே வருவாங்க. அவங்கள டைரெக்டாக நம்புறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அவங்க படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ரெண்டுக்கும் என்ன, ஒரு டாக்டருக்கும் ஒரு நாட்டு வைத்தியருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும், அந்த மாதிரி தான் அனுபவ பாடம் எங்களோடது. சில நேரம் வந்து டாக்டர் செய்ய முடியாதெல்லாம் இந்த வைத்தியர் ஈஸியாக பண்ணிடுவாங்க. இப்போ இன்னும் சொல்ல போனால் எங்கள் தாத்தா ஒரு வைத்தியர், டாக்டர்கிட்ட போயிட்டு அவருக்கு வருவார், அவரால் முடியாத வைத்தியங்கள்லாம் இவர் சரி பண்ணி கொடுத்துருக்கிறார். இரண்டும் வைத்தியம் தான். அந்த அங்கீகாரங்கிறது அரசு ரீதியான விஷயம், அதாவது டாக்குமெண்டேஷன் லீகலாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இது வந்து மக்களாக அங்கீகாரம் கொடுக்கறது இது. ஆமாம், ரெண்டுக்கும் வித்தியாசம். சரிங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த நேரத்துக்கு நன்றி சொல்லணும், யாரு சொல்லுங்கள்? முதல்ல எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய மானசீக குருநாதர் என் தாத்தா, அவருக்கு தான். குமரவேல் செட்டியார். ஆமாம், அவருக்கு தான். என் கூட இருந்து எப்போவுமே வழிநடத்துறது அவர் தான். அவர் இல்லாமல் இந்த உடலும் இயக்கமும் கிடையாது. எப்பவுமே அவர் வந்துட்டு என் கூடவே இருக்கிற மாதிரி தான் என்னுடைய ஃபீலிங்கு. எந்த நேரத்தில் அவர் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. என் தொழிலுக்கான குருநாதர் எங்கள் தாத்தா. இப்போ பின்னாடி பார்க்குறீங்க இல்லையா, இந்த சிலையை செஞ்சவர் இருக்கிறாரு, அவரும் இருக்கிறாரு. அவருக்கு இப்போ அவர் பேர் வெங்கடாஜலம் செட்டியார். ஆமாம். அவர் என்ன மனிதனாக வழிநடத்தக்கூடியவர் குமரவேல் செட்டியார். தொழில் ரீதியாக ஒரு சிற்பியாக ஸ்தபதியாக வழிநடத்தக்கூடியவர் வெங்கடாஜலம் செட்டியார். அவருக்கு கூடவே எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய அண்ணார் திரு முருகன் ஸ்தபதி. அவரும் ஸ்தபதி, முருகன் ஸ்தபதி. அவர் எனக்கு எப்பவுமே ஆலோசனைகளோ சந்தேகங்களோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எல்லாருமே எனக்கு வழிநடத்துகிறாங்க. அந்த மாதிரி தான். இப்போ இந்த சிற்ப கலைஞர்கள், ஆலய கட்டுமான கலைஞர்கள், உங்களுடைய வாழ்வாதாரம் இந்த கலை டெவலப்மெண்ட் ஆகிறதுக்காக அரசு என்னென்ன செஞ்சு கொடுத்தாங்க? அரசு அப்படின்னாங்கய்யா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் வந்து காலேஜஸ் இருக்குது. அது ஒன்று அந்தந்த பகுதியில் இருக்குது, அதாவது நிறைய இருக்குங்க. ஆனால் மக்களுக்கு ரீச் ஆகலை. கம்யூனிகேஷன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் சங்கத்து மூலியமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்களுக்கு உண்டான அங்கீகாரம், வாரியம், அதில் நிறைய ஸ்பெசிலிட்டிஸு அதில் வந்து நிறைய இருக்குது. மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகலை. அது ஒரு பெரிய மைனஸாக நினைக்கிறேன் நான். அதை வந்து கம்யூனிகேஷன் கொண்டு போகணும். அந்த கம்யூனிகேஷனுக்கு உண்டான லீடர்ஷிப் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ஒரு கொண்டு போகணும். அது அதுக்குன்னு ஒரு மாவட்ட அளவில் ஒவ்வொரு சின்ன அமைப்போ அல்லது ஒரு தலைமை, அதுக்கு உண்டான ஒரு தலைமையை உருவாக்கி இந்த மாதிரி உங்களுடைய ஏரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு கவர் பண்ணி அவங்கள ஒரு சென்சஸ் எடுத்து இந்த மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இங்கே ஒரு மையம் மாதிரி அமைப்பு உருவாக்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணினாங்களா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி மோஸ்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்துட்டு ரொம்ப குறைவு. இதில் தகவல் தொடர்பு வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்குது. எங்கெங்க அதாவது அரசு ரீதியாக எந்த சலுகைகள் எல்லாம் இந்த மக்களுக்கு இந்த கைவினை கலைஞர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு வந்துட்டு அந்த கைவினை கலைஞர்களுக்கு தெரியப்படுத்தணும்.
அதுக்குன்னு சில அமைப்புகளை உருவாக்குனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவசியம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து என்ன பொது வாழ்க்கையில் என்னென்ன சார் நீங்கள் சேவைகள் பண்ணிட்டு இருக்கீங்க? இது தொழில், இந்த பக்கம் ஸ்தபதி சிற்பங்கிறது ஒரு தொழில். அதுக்கு அடிஷ்னலாக பொது வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். மக்கள் சட்ட உரிமை கழகத்தில் மாவட்ட இணை செயலாளராக இருக்கிறாங்க. சட்ட ரீதியான சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் முன்னின்று குரல் கொடுக்குறோம், அந்த விஷயத்துக்கு போகிறோம். அடுத்தபடியாக எங்கள் குலத்தொழிலுங்க, மண்பாண்ட தொழில் எங்களுடைய குலத்தொழில். அந்த குலத்தொழிலில் இப்போ சேலம் மாவட்டத்தில் துணைத் தலைவராக இருக்கிறேன். தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் சங்கத்தினுடைய சேலம் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கிறேன். அந்த பகுதியில் அதை பயன்படுத்திட்டு எங்கள் மக்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மைனஸா, இதெல்லாம் கொண்டு சேர்த்துறதுக்கான முயற்சிகள் எல்லாம் நிறையா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைகள், பெரியவங்க, வயது முதிர்ந்தோருக்கான உதவித்தொகை, அப்புறம் ஏழை எளிய மக்களுக்கான உதவித்தொகை, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இப்போ சங்கத்து மூலிமா மக்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு அதை வந்து நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அது சரி, ஓகே சார், மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்.